ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கி. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி அரிசி தேங்காய் வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக வாயில் வச்சாலே கரையிற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் இருந்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். நான் இங்கே ரேஷன் பச்சரிசி தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். அரிசியை ஒரு 3லேருந்து 4 நேரம் நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 2 மணி நேரம் நம்ம இதை வந்து ஊற வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். அதில் நம்ம அரிசி எந்த கப்பில் மெஷர் பண்ணமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். கூடவே 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெல்லத்தெல்லாம் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு வெல்லத்துக்கு பதம்லாம் எதுவும் வர வேண்டாம். வெள்ளம்லாம் நல்லா இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். இப்போ நமக்கு அரிசியெல்லாம் நல்லா ஊறி வந்துட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அரிசியை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரிசியை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். 1 கப் அளவு அரிசி, 1 கப் அளவு வந்து வெல்லம், 1 கப் வந்து தேங்காய் துருவல். இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு. இப்போ இந்த டைமில் இதில் 1 கப் அளவுக்கு வந்து தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவினா தேங்காவாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அடுத்ததாக இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக வந்து அரைப்பட்டு வந்திருக்கணும். அரிசி தேங்காய் வந்து இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம ஒரு பேனுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு மொத்தம் 2 கப் அளவு வந்து தண்ணி தேவைப்படும். நம்ம ஏற்கனவே அரைக்கும் போது தண்ணி சேர்த்துருக்குறோம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத நான் மிக்ஸி ஜாரில் கழுவி சேர்த்துருக்கிறேன். ஓவராலாக 2 கப் அளவு தண்ணி கரெக்டாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே வெல்லம் வந்து கரைச்சி வச்சுருந்தோம்னா அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஒருக்கா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் இப்போ ஆஃபில் தான் இருக்குது. இப்போ நான் இது கூடவே ஒரு பிஞ்ச் போல் சால்ட்டு சேர்த்துருக்கிறேன். கூடவே வாசனைக்காக வேண்டி ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமு ஓரளவு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சீக்கிரமாகவே திக்காகி வந்துடும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு. பார்த்தா ஃபஸ்ட்டு கட்டியாக இருந்த மாதிரி தான், கட்டிகள் விழுந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கண்டினியூவாக மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாகவே ஆகி வந்துடும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா திக்காகி வந்திருக்கு. அதே மாதிரி கட்டிகளும் எதுவும் இல்லை, நல்லா ஸ்மூத்தாகவும் வந்திருக்கு. இதை நம்ம தொடர்ந்து கலந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகி நல்லா ஸ்மூத்தாகி வந்திருக்கு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததும் இது கூடவே 1 ஸ்பூன் அளவு நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு ஓவராலாக 1 ஸ்பூன் அளவு நெய் போதும். நெய்யெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு இது நல்லா அந்த பேன்லேருந்து விட்டு வரணும். அது வரையும் நம்ம கலந்து எடுக்கணும். இது ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. ஒரு 15 நிமிஷத்துலேயே 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துலேயே நமக்கு ரெடியாகி வந்துடும். ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து நல்ல பேன்லேருந்து விட்டு நல்லா சுருண்டு வரணும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம 1 ஸ்பூன் மட்டும் தான் நெய் சேர்த்துருக்குறோம். அதனாலுமே அந்த தேங்காய் நம்ம சேர்த்ததுனால அதுலேருந்து நமக்கு வந்து நல்ல எண்ணெய் வந்து பிரிந்து வந்திருக்கு. பார்த்தாலே தெரியும். இது வந்து ரொம்ப நமக்கு அந்த எண்ணெய் வந்து பிரிந்து வர அளவுக்கு ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். இந்த ஸ்வீட்லேருந்து கொஞ்சம் வெளியே எடுத்து ஆறுனதுக்கு அப்புறமா கையில் எடுத்து உருட்டி பார்த்தோம் அப்படின்னா கையில் ஒட்டாமல் உருட்ட வரும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே ஒரு ட்ரே எடுத்துருக்கிறேன். இல்லை ஆயிலெல்லாம் நெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கீழே வந்து கொஞ்சமாக வந்து வெள்ளரி விதை வந்து சேர்த்துருக்குறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ரேயில் வந்து சேர்த்து ஈவனாக நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செட் பண்ணி கட் பண்ணி தான் நம்ம வந்து சாப்பிட்ணுன்னு கிடையாது. சுட சுட நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு மேலேயே நான் வந்து கொஞ்சமாக வெள்ளரி விதை சேர்த்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கேன். இது வந்து நமக்கு நல்லா ஆறி வரட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் கமுத்தி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக டிமோல்ட் ஆகி வந்துடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவு பர்ஃபெக்டாக எந்த அளவு சூப்பராக வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது கத்தியில் ஒட்டுதுன்னா கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தாலே தெரியும் எந்த அளவு சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. இது வந்து அல்வா மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்காது. டிஃப்ரெண்ட்டாக தேங்காய்லாம் அரைச்சி செய்யும்போது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.